ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒன் ரோல் கூட வந்து எப்படி பின்னுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன் ரோல் வந்து ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். வயலட் கலர் வந்து ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லென்த்துக்கு நம்ம ஃபுல்லாக மெஷர் பண்ணோம்னா அது ஒரு அடி. நான் மொத்தமாக வந்து 4.5 அடிக்கு நான் வந்து ஒரு ஒயரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மொத்தமாக நான் வந்து டோட்டலாக வந்து 17 ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து பின்ன போகிறோம். இது வந்து ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு வந்து 2.25 இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 2.25 இதுக்கு மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மடித்து விட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஒயர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த ஒயரை வந்து நான் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறேன். 2ஆக மடிச்சுட்டு இதையும் நம்ம வந்து சென்டரில் இந்த மாதிரி மடித்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அளவு மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் மடிச்சிருக்கோம்ல அந்த ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ ரெடி பண்ண நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒயரை இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு நார்மல் நாட் போட போகிறோம். இந்த அடியில் இருக்க ஒயரை இந்த கட் பண்ண ஒயருக்கு மேலே போட்டு இந்த கட் பண்ண அடி ஒயரை இந்த இதுக்குள்ளே விட்டு நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு எப்பயும் போல் வந்து ஒரு நாட் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு வந்து ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த 2 ஒயருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஒயரும் நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இந்த சைடும். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த ஒயர் நான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம இதுக்கு மேலே நார்மல் நாட் வந்து பின்னிக்கலாம். நல்லா நம்ம டைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மேலேயும் 2 இதுவும் நமக்கு வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரியே நான் வந்து நெக்ஸ்ட் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பின்ன போகிறோம். நான் வந்து டோட்டலாக வந்து 17 ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பின்னி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கீழே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த ஒயர் அளவுக்கு மெஷர் பண்ணி நான் அந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிவிட்டு 2 சைடும் நான் வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லைன் வந்து தெரியணுங்கிறதுக்காக 2 சைடும் நான் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் அதே மாதிரி ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வச்சுருக்க ஒயர் அளவுக்கே நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குல்ல இந்த ஒயரை வந்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு அடி ஒயரை வந்து நம்ம இதுக்கு மேலே போட்டு எப்பயும் போல் இதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து ஒரு நாட் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நார்மல் நாட் வந்து எப்பயும் போல் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம சைடில் நம்ம லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு தான் ஒவ்வொரு ஒயருமே நம்ம வந்து பின்ன போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அடி ஒயர் வந்து மேலே போட்டு இந்த சைடு ஒயரை இதுக்குள்ளே விட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக இறுக்கி போடணும். ஏன்னா ஃபஸ்ட் ஒயர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து பின்னி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதே மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த சைடு பின்னும்போது நம்ம ஒயரை வந்து இந்த பக்கம் திருப்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 பக்கமும் ஹைட் ஈக்குவலாக கிடைக்கும். இந்த சைடு வந்து திருப்பி விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு வந்து பின்ன போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைன் தெரியும் உங்களுக்கு. அப்போ தான் 2 சைடு நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஒயர் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நார்மல் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒயரை மடித்து விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயர் வச்சு நம்ம இந்த லைன் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நான் வந்து ஃபஸ்ட்டில் போட்ட நாட்டை நம்ம வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சென்டர் நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து 2 சைடு வந்து பின்ன போகிறோம். மேலே 2 லைன் கீழே 2 லைன் பின்னோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 7 லைன் வந்து நான் இந்த மாதிரி அடி போட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அடியில் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ளே வந்து ஒரு 4-5 இதுக்கு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சொருகி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து இதாகாமல் இருக்கும்.
ஜாயின் பண்ணுறப்ப ஒரு 4-5 ஒயர் வந்து உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ வந்து எப்பயும் போல் நம்ம நார்மல் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து கூடைக்கு வந்து மூளை வளைக்க போகிறோம், ஹைட் ஏற்ற போகிறோம். இனிமேல் எப்பயும் போல் நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பின்னி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த மூளை வந்து வளைக்க போகிறோம். இப்போ தான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட் ஒயர் எடுத்து நான் இந்த மாதிரி பின்னிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 4 சைடு வந்து ஃபுல்லாக பின்னோம்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மூளை வளைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். இந்த லைனும் ஃபுல்லாக வந்து பின்னிக்கலாம். இனிமேல் ஃபுல்லாக இந்த ரன்னிங் ஒயர் வச்சு தான் கூட வந்து ஹைட் ஏற்ற போகிறோம். இந்த சைட் பின்னிட்டு அதேமாதிரி அடுத்த மூளை நம்ம இப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அதே மாதிரி பின்ன போகிறோம். இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம பின்னிக்கலாம். ஒவ்வொரு ஒயரும் எடுத்து கரெக்டாக நம்ம வந்து பின்னிட்டே வரணும். நம்ம வந்து எந்த கலர் ஒயருமே நம்ம ஜாயின் பண்ணல, அதனால் சுற்றி நம்ம இந்த ஒயர் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பின்ன போகிறோம். இந்த லைன் வந்து ஃபுல்லாக பின்னிடுறேன். பின்னிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து 4 சைடுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். மூளை வளைக்கும் போது பார்த்தாலே தெரியும். இந்த சைடு நான் வந்து ஃபுல்லாக வந்து பின்னிக்கிறேன். இந்த சைடு நம்ம பின்னி முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லாக சுற்றி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4 சைடு நம்மளுக்கு வந்து 4 ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும், பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே கூட வந்து ஹைட் ஏற்றணும். நம்ம பின்ன கூட ஹைட் வந்துடும். இப்போ வந்து செகண்ட் லைன் நம்ம பின்னுறோம். இதுக்கு மேலே சுற்றி இந்த லைன் வச்சு ஃபுல்லாகவே வந்து பின்னிக்கலாம். நான் ஃபுல்லாகவே வந்து ஹைட் ஏற்றிட்டு காமிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். டோட்டலாக வந்து 14 லைன் வந்து நான் வந்து ஃபுல்லாக பின்னியிருக்கேன். மேலே இந்த மாதிரி ஒயர் சொருகிறதுக்காக நான் வந்து மேலே ஹைட் இந்த மாதிரி ஒயர் விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒயர் எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டு ரன்னிங் ஒயர் நம்ம கட் பண்ணியிருப்போம், அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி சைடில் உள்ளே விட்டு நம்ம சொருகிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஒயரை 3ஆவது லைனில் இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம நல்லா டைட்டாக இழுத்துடணும். இழுத்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒவ்வொரு ஒயராக வந்து உள்ளே சொருக்கிக்கலாம். ஒவ்வொரு ஒயரையும் ஒரு 4-5 லைன் மட்டும் சொருவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். 3ஆவது லைனில் நம்ம கரெக்டாக சொருகணும். நல்லா டைட்டாக இழுத்து சொருகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு நேராக இருக்கிறதுல நம்ம ஒரு 4-5 லைன் சொருகிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒயர் வந்து ஃபுல்லாக சொருகி ஃபினிஷ் பண்ணிட்டுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கைப்பிடியும் வந்து நார்மல் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இந்த கைப்பிடியோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஒயர் எப்படி சொருகணும் அதுக்கும் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.